சிவோகம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும், அப்பா சிவத்துக்கும், அன்னை ஆதிசக்திக்கும், ஆறு படையப்பருக்கும், ஜேஷ்ட கணபதிக்கும், அனைத்து குருநாதர்களுக்கும், நவநாத சித்தர்களுக்கும், பதினெண்மருக்கும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். நண்பர்களே, சித்தர் சிவாக்கியரோட பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாடல்கள் ரொம்ப ஆழமானவை, நுட்பமானவை. இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தியானத்தை ருசிச்சிங்கன்னா தான் புரியும். அதனால் கொஞ்சமாவது உங்கள் வாழ்க்கையில் தியானத்துக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. காலையில், சாயந்தரம் முடிஞ்சால் அந்த நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அதிகப்படுத்த எதுக்கு இந்த உடம்பு எடுத்திருக்கோம் அப்படின்றது ஓரளவு புரிய வரும். அது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். தயவு செஞ்சதுக்காக நேரம் ஒதுக்குங்க. அதுதான் உங்களுக்கான நேரம், உங்கள் உயிருக்கான நேரம். இறைவனை உணர்றதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குங்க. சரி, சிவாக்கிரையா பாடல்கள் பார்ப்போம். வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. இறைவன் வித்து. இப்போ ஒரு விதை எப்படி விருட்சமாகும்? உள்ள உயிர்த்தன்மை இருந்தால் தானே அது ஒரு செடியாக வளர்ந்து மரமாகும். அந்த மாதிரி தான் இறைவன் வித்து. அவர் இல்லாத இடமில்லை, அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதான் உண்மை. அந்த வித்தோட தன்மை உணர்ந்தவங்க, அதோட ஆழத்தை உணர்ந்தவங்க, இறைவனை தனக்குள்ளே உணர்ந்தவங்க சம்பிரதாயம் சடங்கு மேலே போக மாட்டாங்க. நல்ல நாள், கெட்ட நாள், அந்த மாதம், இந்த கறி நாள், நல்லது கெட்டது, இதெல்லாம் கோள்களோட இயக்கம், இதெல்லாம் தாண்டி அங்கே உயிர் போயிடும், அங்கே உயிர் தன்மை. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் பேரருளான இறை சர்வ வியாபியாக எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த அண்டம் பிண்டம் அனைத்திலும் இருக்கு. அதை உணர்றதுக்கான தன்மை தியானம் பண்ணிங்க தான் தெரியும். ஸோ அந்த வித்து இல்லாத சம்பிரதாயம், இப்போ நிறைய பேர் சடங்கு சம்பிரதாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பூஜை பண்ணுறது, யாகம் செய்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீவனோட இறை அருளோடு செய்கிறப்ப, கவனத்தோடு செய்கிறப்ப, இறையை உணர்ந்து செய்கிறப்ப அதோட தன்மை வேறு. சும்மா சடங்குக்கு பண்ணுறது அப்படின்றது வேறு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பூஜை செய்கிறது தப்பில்லை. ஆனால் அந்த பூஜையோ இல்லை எந்த வழிபாடும், தொழுறீங்க, இல்லை ஜீசஸை கும்பிடுறீங்க, அல்லாவை கும்பிடுறீங்க, சிவத்தை கும்பிடுறீங்க, எதை வேணால் கும்பிடுங்க. அது எவ்வளோ ஆத்மார்த்தமாக செய்கிறீங்கன்றத விஷயம். தேவையில்லாத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் இறையை உணராமல் பண்ணுறதுனால எந்த அர்த்தமும் இல்லை. அதனால தான் வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறதெங்கனே. ஒரு மாளிகை கட்டணுன்னா, ஒரு பில்டிங் கட்டணுன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங். அதே மாதிரி இறைவனை உணராமல் இருக்கிற அந்த ஜீவர்கள் சம்சார கடலில் தான் இருப்பாங்க. அவங்க பற்று வச்சு பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிறப்புக்கு என்றைக்கே எல்லாம் போயிட்டுருக்கும். ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறப்பு. ஸோ இந்த தச்சு இறைவனை தச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், மூலம். தச்சில்லாத இந்த மாளிகை, இந்த உடம்பு எப்படி உருவாச்சு? சமைந்தவாறு அது எங்கனே. இறைவன் இல்லாமல் இந்த உடல் எப்படி உருவாச்சு? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம உடலோட இயக்கம், மூச்சு, எத்தனை மூச்சு விடுறோன்ற கூட கணக்கு இருக்குது. அத்தனையும் இறைவன் அளந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரண காரியம் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதான் பெருமான் சொல்கிறார் சிவாக்கிரையா, தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறது எங்கனே. இந்த உடம்பு இறைவன் என்ற தச்சன் உயிர்த்தன்மை இல்லாமல் எப்படி இயங்கும்? போச்சுன்னா போனோம், அவ்வளோதான்.
தச்சில்லாத மாளிகை சமைந்த வாரதெங்கனே பெற்ற தாயை விற்றடிமை கொல்லுகின்ற பேதைகால். பெற்ற தாயின்னா தாயை போய் விற்கிறது இல்லை. இங்கே பெருமான் சொல்கிறது பெற்ற தாயின்றது உயிர், ஆன்மாவை சொல்கிறார். இந்த ஆன்மாவை உணராமல் அதை தேவையற்ற ஆசைகள் மேலே, அளவுக்கு மீறின ஆசைகள் மேலேயும், இப்போ இதுமே எல்லாம் துறவியாக போங்க அப்படின்னு சொல்லலை, ஆசைகள் அற்ற ஒரு மனநிலையை மெயின்டைன் பண்ணுங்க. பற்றற்ற தன்மையில் இருங்க. நீங்கள் வீட்டில் குடும்பம் குழந்தை குட்டியோடு இருங்க. ஆனால் எதுவும் நிரந்தரம் இல்லைன்றதை ஆழமாக பதிய வச்சுக்கோங்க மனசில். யாரும் கூட வரமாட்டாங்க, எதுவும் கூட வராது, அனைத்தும் நிலையற்றவை. இதை உணர்ந்த வந்த ஞானி. தச்சில்லாத மாளிகை சமைந்த வாரதெங்கனே பெற்ற தாயை விற்றடிமை கொல்லுகின்ற பேதைகால். இந்த உயிரை நிலையில்லாத விஷயங்கள் மேலே பிணைச்சி வச்சுருக்குறோம். அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் வைங்களேன். வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் என் உயிரை நான் அதில் வச்சுருக்கேன், சரிங்களா? அப்போ அங்கே என்ன நடந்தாலும் என் உயிர்த்தன்மையை அது பாதிக்குது. அவ்வளோ அட்டாச்சாக இருக்கேன் ஒரு வீடு கட்டுற ப்ராசஸில். அதேமாதிரி தான் உறவுகளும், மனைவியோ கணவனோ அம்மா அப்பா எல்லாத்து மேலேயும் அளவுக்கு மீறின பற்று, அட்டாச்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா பெயின் தான் வரும். லவ் பண்ணுங்க, எல்லார் மேலேயும் அன்பை செலுத்துங்க, அதில் அர்த்தம் இருக்குது. அதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பூரணமாக செலுத்துங்க. ஏன்னா அன்போட ஆழம் இறைவனோட ஆழம், உண்மையான அன்பு, அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க. நீ இப்படி இரு அப்படி இருன்னா எதிர்பார்க்காது. இறைவன் என்ன நம்மளை கும்பிடணும்னு எதிர்பார்த்துட்ருக்காரா? எல்லாத்தையும் படைச்சிட்டா தலையை விலகி நிற்கிறார்ல. அதைத்தான் அந்த நிலைக்கு தன்னை உயர்த்திக்கணும்னு இறைவன் பிறந்து இங்கே உடல் பிறந்த எல்லா ஜீவர்களும் தன்னை உயர்த்திக்கணும்னு பெருமான் சொல்கிறாங்க. பெற்ற தாயை விற்றடிமை கொல்லுகின்ற பேதைகள். இந்த மாதிரி சம்சார கடலில் மூழ்கி நீங்கள் அடிமையாகி போயிட்டுருக்குறீங்க, அது ஆத்மாவை வித்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதுலேருந்து வெளியே வாங்க. பெற்ற தாயை விற்றடிமை கொல்லுகின்ற பேதைகள். பேதை தமிழ் அழகான வார்த்தை. பேதைன்றது ஒரு முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். தேவையில்லாத இடங்களில் உயிரை வச்சு உயிர்த்தன்மை கெடுது. உயிரை உணர்றதுக்கான நேரம் ஒதுக்குங்க. எல்லாத்துலேயும் பற்று இல்லாமல் விலகி நில்லுங்க. அதை தான் பெருமான் சொல்கிறாங்க. பாருங்கள், பெற்ற தாயை விற்றடிமை கொல்லுகின்ற பேதைகள். இப்போ வெளிப்படையாக படைச்சா தாயை வைத்து பிழைக்கிறார், அது கிடையாது. உயிரான சிவத்தை உணராமல் அது தேவையற்ற விஷயங்கள் மேலே கவனம் செலுத்தி உங்கள் ஆத்மாவை விரயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுதான் சிவகீரையை சொல்கிறார். பெற்ற தாயை விற்றடிமை கொல்லுகின்ற பேதைகள். சித்தில்லாத போது சிவம் இல்லை இல்லை இல்லையே, சிவனும் இல்லை இல்லை இல்லை. சித்துன்னு என்ன? பேரறிவான சிவம், பேரறிவான இறைவன். இங்கே சிவம்னா உடனே மதத்தை கொண்டு வந்துடாதீங்க. இறைவனுக்கு பொது உடைமை தான், அதை இறைவனே வச்சுக்குவோம். ஏன்னா மதத்தை கொண்டு வந்துடுறீங்க, ஜாதியை கொண்டு வந்துடுறீங்க, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறாங்க இறைவன். அவர் சித்தென்ற பேரறிவாக இருக்கார். ஏன் பேரறிவுன்னு சொல்கிறாங்க? அண்ட சராசரம், பேரண்டம், கோள்கள், பால்வெளி எல்லாத்தையும் இயக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாத்தையும் தாண்டி மேலே இருக்காரு. அந்த சித்தான சிவம் நமக்குள்ள இல்லாமல் சிவம் இல்லை, சிவன் இந்த ஜீவன் இந்த உயிர் இயங்காது. சித்தில்லாத போது ஜீவன் இல்லை 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 இல்லை. 4 வரியில் எவ்வளோ விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்கள் சிவவாக்கிறைய. தயவு செஞ்சு உயிரை உணர்றதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட அன்பாகவும் அக்கறையாகவும் அருள் தன்மையோடு இருங்க. அன்பே சிவம். மேற்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி. என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும்